சந்திப்பு என்னது? நிர்வாகிகள் சந்திப்பு தானே. நிர்வாகிகள் சந்திப்புல போயிட்டு நீங்க ஸ்டாலின் பக்கம் நிப்பீங்களா இல்ல இந்த விஜய் பக்கம் நிப்பீங்களா? உன் கட்சிக்காரன் தான் நீ பேசிக்கிட்டு இருக்கிற. உன் கட்சிக்காரன் எப்படி ஸ்டாலின் பக்கம் நிற்பான்? மக்களை சந்திச்சா கேட்கலாம், மக்களை சந்திக்கல. மக்களை சந்திச்சாரா இல்லையா? சந்திக்கல. நிர்வாகிகள் சந்திப்பு தலைப்பு இருக்கு. நிர்வாகிகளை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு புசியானத்தையும் ஆதவர்ஜினாவையும் செங்கோட்டையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அவர் கேட்கிறாரு, நீ ஸ்டாலின் பக்கம் நிற்பியா விஜய் நிற்ப நிற்கா? இப்போ சீமானனை கட்சி கூட்டம் போட்டு கலந்தாய கூட்டம் போட்டு நீ ஏன் பக்கம் நிற்பியா இல்லை விஜய் பக்கம் நிற்பியான்னு கேட்பாரா? கட்சிக்காரன் அவர் பக்கம் தான் நின்று ஆகணும். அவன்கிட்ட போய் அப்போ நீ யாருக்கு பேசுறாங்கிற கிளாரிட்டியா அவருக்கே இல்லை, எழுதி கொடுத்தவருக்கும் இல்லை அவருக்கும் இல்லை. அப்போ நிர்வாகிகள் சந்திப்புங்கிற பேரில் மக்களை தான் சந்திக்கிறீங்களா? செய்வீர்களான்னு ஜெயலலிதா கேட்டாங்களா? அந்த மாதிரி நீங்கள் என் பக்கம் நிற்பீங்கன்றத ஒரு உறக்கு. அது அவங்க பொதுமக்கள்கிட்ட கேட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் கேட்டது பொதுமக்கள்கிட்ட கேட்டாங்க, செய்வீர்களான்னு கேட்டாங்க. நிர்வாகிகளை மொத்தமாக கூட்டு வச்சுட்டு என்னை ஆட்சி அதிகாரத்தில் அமர வைப்பீங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது ஓகே தான், அவங்க கேட்டதில்லை, லாஜிக் இருக்கு. இவர் அப்படி கேட்கலையே. நீங்கள் நிர்வாகிகள் சந்திப்பு சொல்லிட்டு நீங்கள் ஸ்டாலின் பக்கம் நிற்பீங்களா, ஸ்டாலினுக்கு ஓட்டு போடுவீங்களா விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களான்னு அர்த்தம். யாரை சந்திக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி அப்படி இல்லை. ரம்ஜானுக்கென்றே பிரத்யேக கலெக்ஷன்கள். ஆசியாவின் மிகப்பெரிய ஜவுளி சாம்ராஜ்யம் தி சென்னை சில்க்ஸ்.